Good evening, my dear children. நம்ம இன்னைக்கு கிராமர் பார்க்க போகிறோம். கிராமரில் எக்ஸசைஸ் 8 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். இது உங்களுக்கு நியூ எக்ஸசைஸ். இப்போ தான் புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. இது உங்களுக்கு காலேஜ் வரைக்கும் இதே தான். இது மாறவே மாறாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இது உங்களுக்கு மாறாது. இதே தான் வரும். இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுப்போம். வாட் இஸ் எ சென்டென்ஸ்? சென்டென்ஸ்னால் என்ன? இட் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸுக்கு பேர் தான் சென்டென்ஸ். வாட் இஸ் எ சென்டென்ஸ்? எ சென்டென்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which gives a complete meaning or idea. ஸோ சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்ததுக்கு பேர் தான் சென்டென்ஸ். அந்த வேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு கம்ப்ளீட் மீனிங், கரெக்டான ஒரு மீனிங்கை கொடுக்கணும். ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மீனிங்கை கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சென்டென்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ப்ளூ ஸ்கை இஸ் த. இப்போ ப்ளூன்றது ஒரு வேர்டு, ஸ்கைன்றது ஒரு வேர்டு, இஸ் அப்படின்றது ஒரு வேர்டு, த அப்படின்றது ஒரு வேர்டு. ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க, நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்ததுக்கு பேர் தான் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், மீனிங்ஃபுல்லாக இருக்கா? ப்ளூ ஸ்கை இஸ் த மீனிங்ஃபுல்லாக இருக்கா? இல்லை. அப்போ இதில் மீனிங் கிடையாது. அப்போ இதை ஆல்டர்னேட் பண்ணி பாருங்கள். த ஸ்கை இஸ் ப்ளூ. ஸ்கை எப்படி இருக்குது? ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ எ சென்டென்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which gives a complete meaning or idea. ஸோ சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கணும்னா நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்துருக்கணும், தென் அதோட கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் சென்டென்ஸ். He is a good boy. The tree is very tall. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுத்துச்சுன்னா அதுதான் சென்டென்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இந்த சென்டென்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ். There are 4 types. First one is assertive sentences. Assertive sentences. Second one is interrogative sentences. Repeat பண்ணுங்க என் கூடவே. Interrogative sentences. Third one is exclamatory sentences. Exclamatory sentences. Then fourth one is imperative sentences. Very good. அழகாக கோஆப்ரேட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்ன சொன்னோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது அப்படின்னா there are 4 types ஆஃப் சென்டென்சஸ். மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. வாட் ஆர் தே? என்ன அதெல்லாம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அசர்ட்டிவ். அசர்ட்டிவ் சென்டென்சஸ், interrogative sentences, imperative sentences, then last one is exclamatory sentences. இதுதான் அந்த 4 types. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அசர்ட்டிவ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீனிங், ஜஸ்ட்டு ஒரு சாதாரண ஒரு மீனிங்கை சொல்லும். ஏதாவது ஒரு சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இட் இஸ் ரெய்னிங் நவ். இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இட் இஸ் வெரி ஹாட் டுடே. இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீனிங்கை கொடுத்துச்சு, ஏதாவது ஒரு நார்மல் மீனிங், நார்மலான ஒரு சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அகைன் நான் சொல்கிறேன். ஸோ சென்டென்சஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்துருக்கணும். அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து அந்த சென்டென்ஸ்க்கு கம்ப்ளீட் மீனிங் கொடுத்தா அதுதான் சென்டென்சஸ். இதில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அசர்ட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்னா ஒரு நார்மல் சென்டென்ஸாக இருக்கணும். ஒரு சாதாரண ஒரு மீனிங்கை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். த ட்ரெயின் இஸ் லேட் டுடே. இன்றைக்கி ட்ரெயின் லேட்டு. சாதாரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நார்மலான ஒரு மெசேஜை கன்வே பண்ணால் அது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் இன்ட்ராகேட்டிவ் போயிடலாம். இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ். இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ் இது ரொம்ப 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 ஈஸி. ஏன்னா
இது லாஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஷின் மார்க் வந்திருக்கும். இந்த சென்டென்ஸ் என்ன பண்ண, எப்போவுமே ஆஸ்க் அ கொஸ்டின். உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கும். என்ன பண்ணுற, எங்கேருந்து வர, என்ன சாப்பிட்ட, என்ன படிக்கிற, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டுச்சு. WH வாட், வென், வேர், ஹவு, விச் இந்த மாதிரி கொஷின் கேட்டு கொஷின் மார்க்கில் முடிஞ்சிச்சுனாவே அது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம 2 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அசர்ட்டிவ் சென்டென்சஸ். நார்மல் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அது அசர்ட்டிவ் சென்டென்சஸ். செகண்ட் ஒன் இஸ் இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ். லாஸ்ட்டில் கொஷின் மார்க்கில் முடியும். கொஷின் மார்க் இருந்தாவே நீ கண்ணை மூடிக்கிட்டு எழுதிடலாம். அது என்ன சென்டென்சஸ், இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு நீ எழுதிடலாம். தேர்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா கமாண்ட் பண்ணும், அதாவது ஆர்டர் கொடுக்கும். ஷட் த டோர், இப்போ இந்த கதவை மூடு, கீப் குவைட், வாயை மூடிட்டு பேசாமல் இருங்க, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணும். இல்லாட்டினா அட்வைஸ் பண்ணும், இல்லைனா ரெக்வஸ்ட் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் ரெக்வஸ்ட் தான் பண்ணும். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென், ப்ளீஸ் பிரிங் சம் வாட்டர், தயவுசெய்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, ப்ளீஸ் கொஞ்சம் பேனாவை கூட, இந்த மாதிரி ரெக்வஸ்ட் ப்ளீஸ்ன்னு வந்துட்டாலோ இல்லை ஆர்டர் பண்ணி சொன்னாலோ அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். தென் லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 போட்டு கீழே ஒரு டாட் வச்சுருக்கும். அதுக்கு பேர் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள், எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், ஆச்சரியக்குறி அது இருக்கும். ஓ வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளார், அப்போ ஓக்கு பக்கத்தில் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இருக்கும். 1 போட்டு கீழே ஒரு டாட் இருக்கும். அப்போது இந்த மாதிரி இந்த சிம்பிள் வந்துட்டாவே அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. வெரி வெரி ஈஸி, புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அசர்ட்டிவ். நார்மலான ஒரு மெசேஜை சொன்னால் அது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். செகண்ட் ஒன் இஸ் இன்டராகேட்டிவ். இன்டராகேட்டிவ் எப்போவுமே உன்கிட்ட கொஷின் கேட்கும். லாஸ்ட்டில் கொஷின் மார்க் இருக்கும். அப்போ கொஷின் மார்க் இருந்தால் கண்ணை மூடிக்கிட்டு அது இன்டராகேட்டிவ்னு எழுதிடலாம். ஸ்பெல்லிங் மட்டும் தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும், நீ அதை படிச்சுக்கணும். தேர்ட் ஒன் இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்டர் பண்ணும், இல்லாட்டினா ரெக்வஸ்ட் பண்ணும். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், விவேக் கோ டு யுவர் ரூம் அட் ஒன்ஸ். அப்போ ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டர் பண்ணும், இல்லாட்டினா என்ன பண்ணும், ரெக்வஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி ஆர்டர் அண்ட் ரெக்வஸ்ட் பண்ணால் அது இம்பரேட்டிவ். தென் லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்க்ளமேட்ரி. 1 போட்டு கீழே ஒரு டாட் இருக்கும், அதான் எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிள். இதில் பாருங்கள், வாட் அ ஷேம், இப்போ என்னடா இப்படி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப வெக்கமாக இருக்குது சொல்லுவோம் இல்லையா, அது வாட் அ ஷேம். இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்தால் அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். மொத்தம் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தான் இருக்குது. உங்களுக்கு இதில் ஒரே ஒரு ஆன்சர் தி ஃபாலோயிங் பாருங்கள். ரோமன் நம்பர் 1, ஆன்சர் தி ஃபாலோயிங். வாட் ஆர் த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். சென்டென்சஸ்க்கு ஸ்பெல்லிங் நீங்கள் படிக்க வேணாம், எனக்கு கொஸ்டின்லேயே இருக்குது. நீங்கள் இதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட் ஒன் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். ASS ஆஸ் போட்டுக்கணும், ERTIVE. இருக்கிற 3லையுமே TIVE தான் வரும். ASS ERTIVE அசர்ட்டிவ் சென்டென்ஸ். நார்மலாக மெசேஜ் சொன்னால் அது அசர்ட்டிவ். செகண்ட் ஒன் இஸ் இன்டராகேட்டிவ். இன் போட்டுக்கணும், INN, TER டெர் போட்டுக்கணும், TER டெர் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ROROGA தான் இன்டராகேட்டிவ். TIVEன்றது காமனாக வந்துடும். லாஸ்ட்டில் கொஷின் மார்க்கில் முடிஞ்சு அது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். தேர்டு ஒன் பாருங்கள், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் அப்படின்னா ப்ளீஸ் அப்படின்னு வரும், இல்லாட்டினா ஆர்டர் பண்ணும். இம் போட்டுக்கணும், PER பெர் போட்டுட்டு AT அப்புறம் IVE வந்து காமனாக வந்துடும். ஸோ இம்பரேட்டிவ்னா ஒன்று ஆர்டர் பண்ணும், இல்லைன்னா ரெக்வஸ்ட் பண்ணும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்க்ளமேட்ரி. எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்னால் 1 போட்டு கீழே டாட் இருக்கும், எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிள் இருக்கும். இருந்துச்சுன்னா அது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். உங்களுக்கு இதில் 2 பற்றி கவலையே இல்லை. இன்டராகேட்டிவ்னா கொஷின் மார்க்கில் வந்திருக்கும்,
எக்ஸ்க்ளமேட்ரினா 1 போட்டு டாட், அந்த எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிள் இருக்கும். ஸோ நீ கண்ணை மூடிக்கிட்டு இன்ட்ராகேட்டிவாக எக்ஸ்க்ளமேட்ரியான்னு ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அடுத்து இருக்கிறது இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ்னா கண்டிப்பாக ப்ளீஸ் வந்திருக்கும், அப்படி இல்லைன்னா ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது மூணுமே இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக அசர்ட்டிவ் சென்டென்ஸ் தான். புரியுதா? இப்போ எக்ஸசைஸ்குள்ளே போகலாமா? 1 வேர்டு மட்டும்தான் இருக்குது, வெரி வெரி ஈஸி. ரோமன் நம்பர் 2, ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென். த ஆன்சர் இஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ப்ளீஸ்டா உன்னோட பெண்ணை கொஞ்சம் குடுடா, பேனாவை குடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ப்ளீஸ் பண்ணி வந்தால் அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ரெக்வஸ்ட் பண்ணி வந்தால் அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸ்பெல்லிங் மட்டும் படிச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், ஹூ இஸ் யுவர் இங்கிலீஷ் டீச்சர்? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஹூ வந்திருக்கு பாருங்கள், லாஸ்ட்டில் கொஷின் மார்க் வந்திருக்கு. அப்போ கொஷின் மார்க்கில் முடிஞ்சால் அது இன்டராகேட்டிவ். ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கணும். ஹூ இஸ் யுவர் இங்கிலீஷ் டீச்சர், உங்கள் இங்கிலீஷ் மிஸ் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். தேர்ட் ஒன், கனிஷ்கா லேர்ன்ஸ் மியூசிக். கனிஷ்கா என்ன பண்ணுறான்னா மியூசிக் கிளாஸ் போய்கிட்டு இருக்கா. நார்மலாக ஒரு மெசேஜை சொல்கிறாங்க. கனிஷ்கா இந்த குவாரண்டைன் டேஸை வேஸ்ட் பண்ணாமல் மியூசிக் கிளாஸ் போய் மியூசிக் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது அசர்ட்டிவ். ஒரு சாதாரண ஒரு மெசேஜை கன்வே பண்ணுதுன்னா அது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் லெட் கோ. போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டர் பண்ணுறனால அது இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் என்ன பண்ணுன்னா ஆர்டர் பண்ணும். டோன்ட் லெட் கோ அப்படின்னா போகாதன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஆர்டர் பண்ணுறனால இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகெயின் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஜஸ்ட்டு உங்களுக்கு திரும்பி ஒரு டைம் ரீகால் பண்ணுறதுக்காக தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ரிப்பீட்டடாக. அசர்ட்டிவ்னு சொல்லலாம், இல்லாட்டா டிக்ளரேட்டிவ், ரெண்டுமே ஒன்று தான். கொஷின் மார்க்கில் முடிஞ்சால் அது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணும், அப்படி இல்லைன்னா கமெண்ட் ஆர்டர் பண்ணுதுன்னா அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தான் இருக்குது. என்னென்னா அசர்ட்டிவ் ஆர் டெக்ளரேட்டிவ், இம்பரேட்டிவ், இன்டராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி. நீங்கள் அசர்ட்டிவ்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இன்னொரு ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன். அசர்ட்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அசர்ட்டிவ் மட்டும் மெமரி பண்ணிக்கிட்டால் போதும். அசர்ட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஹவு கோல்ட் இட் இஸ். எவ்வளோ குளிராக இருக்குடா அப்படின்னு சொல்கிறான். ஸோ எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். லாஸ்ட்டில் என்ன சிம்பிள் வந்திருக்குன்னா எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ இது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். வில் யூ ஹெல்ப் மீ? உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஸோ கொஷின் மார்க்கில் முடிஞ்சால் இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். கொஷின் மார்க்கில் லாஸ்ட்டில் எண்ட் ஆகிருக்கனால இது இன்ட்ராகேட்டிவ். ஷட் த டோர், டோரை க்ளோஸ் பண்ணு, அந்த கதவை மூடு அப்படின்னு சொல்கிறான். ஆர்டர் பண்ணுறாங்க, அதனால் இது இம்பரேட்டிவ். ஆர்டர் பண்ணாவோ இல்லை ரெக்வஸ்ட் பண்ணாவோ அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ரோஹித் ஹேஸ் ஃபைன் பென். ரோஹித் கிட்ட ரொம்ப அழகாக எழுதுகிற பேனா இருக்குது. அவனோட பென் ரொம்ப நல்லா எழுதும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ரோஹித் கிட்ட ஒரு நல்ல பென் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது நார்மலான ஒரு 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 இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, நார்மலான ஒரு மெசேஜ் கொடுக்குது. அதனால் இது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். 9th ஒன், வாட் ஆர் யூ டூயிங்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஸோ உங்ககிட்ட கொஷின் கேட்குறாங்க, அதனால் இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். 10th ஒன், கீப் குவைட். எல்லோரும் அமைதியாக இருங்க, ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஸோ ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க, அதனால் இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஒய் டிட் யூ லாஃப் அட் ஹிம்? நீ ஏன் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற? ஸோ லாஸ்ட்டில் கொஷின் மார்க் வந்திருக்கு. கொஷின் மார்க்கில் முடிஞ்சால் அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இட் ஈஸ் ரெய்னிங் நவ். இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்றாங்க. இப்போ நமக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குப்பா, ஆனால் சென்டென்ஸில் மாறி வருது. இட் ஈஸ் ரெய்னிங் நவ்னா இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது நார்மலான ஒன்று சொல்கிறனால இது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். பயப்படாதீங்க, டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் அகைன் நடத்துகிறேன்.
ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸுன்ற ஒரு எக்ஸசைஸ் நம்ம இப்போ பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தான் இருக்குது. அசர்ட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், தென் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். நார்மலான ஒரு மெசேஜை கன்வே பண்ணால் அது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். லாஸ்ட்டில் கொஷின் மார்க் வந்திருந்தால் அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். லாஸ்ட்டில் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல் ஆச்சரியக்குறி வந்திருந்தது அப்படின்னா அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஒரு ஆர்டர் பண்ணுது இல்லை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். மொத்தம் உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தான் இருக்குது. இதை மட்டும் அகெயின் அண்ட் அகெயின் கேட்டுக்கிட்டே இருங்க. டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங்கை எழுதி பாருங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.